ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு சொல்லிருங்க, என் அப்பாவை கொலை செஞ்சது யாரு? நீ எதுக்குமா என்கிட்ட வந்து சொல்ற? உன் வீட்டுலதான் இத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல. உன் புருஷன் இருக்கான், புருஷனோட அண்ணன் இருக்கான், 2 மச்சானுங்க இருக்கானுங்க. போய் எல்லாரையும் சேர்ந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லு. அம்மாக்கு உண்மை தெரியுமா தெரியலையான்னு நமக்கு தெரியல. ஆனா நல்லா குழப்பி விட பாக்குறாங்க. எதையாவது பண்ணணுமே. நீங்க தேவையில்லாம எங்களுக்குள்ள டிப்ஸ் பண்ணி விட பார்க்காதீங்க. தனியாச்சலத்தை கொன்னது அப்பாதான். இப்ப உமா வந்து கொன்னது யாருன்னு கேட்டதும் உடனே பிளேட்டை மாத்தி உங்க புருஷ மேல தப்பே இல்லாத மாதிரி சீன் போடாதீங்க தயவு செய்து. நான் எந்த சீனும் போடல தம்பி. நான் பாட்டுக்கு சிவனேன்னு மத்தியான சாப்பாட்டுக்கு கீரையை வாங்கி உருவிக்கிட்டு இருக்கேன். நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க, நீங்களா கிளம்பி போயிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்ப்பேன். பாத்தியாமா எவ்வளவு நக்கலா பதில் சொல்றாங்கன்னு. வா நம்ம இங்கிருந்து போலாம். அம்மா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உமா நீ என்னம்மா, வாமா போலாம். அத்தை, இவங்க எல்லாரையும் விடுங்க அத்தை. கொலையானது என்னோட அப்பா. அப்படின்னா என் அப்பாவை கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை. அதை ஏமா என்கிட்ட கேக்குற? போய் உன் மாமா கிட்டே கேளு. நான் அவர்கிட்டயும் கேக்குறேன் அத்தை. இப்ப நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல? சொல்லுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? அதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க? நான் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? நான் அவரோட பொண்ணு. ஏன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? என்னையில இருந்து? இல்ல உமா, நீ அவரோட பொண்ணுன்னு சொன்னியே, அதான் என்னையில இருந்துன்னு கேக்குறேன். இப்ப திடீர்னு வந்து நான் அவரோட பொண்ணு, என் அப்பாவை கொன்னது யாருன்னு கேக்குறியே. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உனக்கு வரலையா? வரல. ஏன்னா கொலை செஞ்சது மாமா தான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ அத நம்பல. எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதான் நான் உங்களை தேடி வந்தேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப என்ன? உங்க அப்பாவை கொன்ன உண்மையான குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. அத கண்டிப்பா உன் மாமாவே சொல்லுவாரு. ஆனா இப்போ இல்ல. ஆதாரத்தோட போலீஸ் வந்து புடிச்சுக்கிட்டு போகும்போது யாரு கொன்னாங்கிற உண்மை உனக்கு தன்னாலேயே தெரியும். இப்ப கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேகல அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏ உமா, ஏ ரவி, நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூட்டிட்டு போடாம. உமா வா. உமா வான்னு சொல்றல. வா. ஏய் என்ன? வா வா வான்னு சொல்றல. வா. அண்ணா டேய், காலையில் எத்தனை மணிக்கிட்ட கடைக்கு வரணும்? 6 மணிக்கு. காலையில் 5 மணிக்கெல்லாம் கடைக்கு வரணும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான்? தூக்கம் கேட்குது. போய் அந்த டேபிள் தோட போ. சரி. சார் என்ன சார் வேணும்? பட்டர் பிஸ்கட் இருக்கா? இருக்கு சார். மார்க் நீ ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேணாம். சரி 2 பட்டர் பிஸ்கட் கொண்டு வா போ.
2 டீ எடுத்துட்டு வா. ஆ கொஞ்சம் சக்கரை கம்மியா. ஓகே சார். ஆ மாஸ்டர் 2 டீ கொஞ்சம் சக்கரை கம்மியா. ஏண்டா இவனுக்கு என்ன என் பேத்தி நிலா வயசு இருக்குமா? ஆமா மார்க்கே, அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. இந்த வயசுலயே ஸ்கூலுக்கும் போயிட்டு வேலையும் பார்க்கறான் பாரு. இல்ல மார்க்கே, இவன் ஸ்கூலுக்குலாம் போற மாதிரி தெரியல. எப்பவும் இந்த கடையில தான் இருப்பான் போல இருக்கு. என்னடா சொல்ற? அப்ப இந்த பையன் இங்க வேலை பார்க்கறானா? ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா இங்க வாடா. என்ன அந்த 2 பேரும் உன்னை பார்த்து ஏதோ பேசிக்கிறாங்க, நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லலண்ணே. அப்புறம் எதுக்கு அந்த 2 பேரும் உன்னை ஒரு மார்க்கமா பாக்குறாங்க? போ, அந்த டீ எடுத்துட்டு போய் கொடு. சின்ன பையனை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்தாங்க சார் டீ. கொடுப்பா. டேய் தம்பி, இங்க வா. என்னங்க சார்? உன் பேர் என்னப்பா? மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. உனக்கு என்ன வயசாகுது? மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏண்டா நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா? மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. டேய் மாஸ்டர் அங்க என்னடா வெட்டியா பேசிக்கிட்டு? டீயை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். மாஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். என்ன மார்க் இது? அடப்பாவி, எவ்வளவு சின்ன வயசு பையனை வேலைக்கு வச்சிருக்கான் பாத்தியா? என்ன நீளா இது? அநியாயமா இருக்கு. இது வேலை செய்யற வயசா? ஆமா மார்க்கு, பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன செய்ய, இந்த ஊருக்குள்ள இப்படிதான் நிறைய இடத்துல சின்ன சின்ன பசங்க வேலை செய்யறாங்க. டேய் டேய் அண்ணா அறிவுல கிளாஸை உடைச்சிட்டேடா. 25 ரூபாடா ஒரு கிளாஸ். தெரியாம கை தவறி விழுந்துருச்சுண்ணே. இந்த மாசத்திலே 3 கிளாஸை உடைச்சிட்டேன். அப்பனா அந்த காசை கொடுப்பா. எத்தனை தடவை சொல்றேன் கிளாஸை உடைக்காத. என்னப்பா நீ சின்ன பையனை போய் கை வாங்குற? யோ, நீ யாரியா கேட்கறதுக்கு? என்ன நான் யாரா? இப்படி சின்ன பசங்களை கடையில வேலைக்கு வைக்கிறதே தப்பு. நீ அடிக்க வேற செய்யற, கேட்டா எகுற. யோ, இது ஏன் கடை, நான் அவனுக்கு சம்பளம் தரேன். நீ எதுக்கு நடுவில் வந்து நாட்டகம் பண்ற? வந்தமா டீயை குடிச்சமா போய்கிட்டே இருக்கணும். இல்லன்னா மார்க்கு, வேணாப்பா, விடுப்பா. இருடா, பாத்துக்கலாம், விடுப்பா. சும்மா இருப்பா. எப்பா டீ எவ்வளவுப்பாச்சு? 20 ரூபா கொடு. டேய் மார்க்கு, வா மார்க்கு. டேய் இருப்பா, இரு. அவன் சின்ன பையன். டேய் தம்பி, இந்த ஆளு எப்போ உன்னை இப்படிதான் அடிப்பாரா? தைரியமா சொல்லு, அடிப்பாரா? யோ, என்ன பெரிய போலீஸா? உன் பாட்டுக்கு வந்து விசாரிக்கிற? டேய் ஆமாண்டா. ஒழுங்கா போய் சொல்லிட்டேன். டேய் என்ன பண்ணுவ? கூட்டு போய் அவனை தொலைச்சு போடுவோம். தொலைச்சு என்ன மிரட்டறியா? என்ன பண்ணுவ? நீ போய் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண மாட்டேன்டா அவனை. வந்துட்டான். டேய் போய் வேலைய பாரு. டேய் இவனை சும்மா விட கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன மார்க்கு, ஒரே யோசனையா பண்ணிட்டு இருக்க? என்னையா நீலா இப்படி அநியாயம் பண்றானுங்க? எப்படி அந்த ஆளுக்கு இந்த வயசுல ஒரு பையன் இருப்பான்ல, அவனை கொண்டு வந்து இப்படி வேலை செய்ய விடுவானா இவன்? மார்க்கு, அவன் ஒரு லூசு பையன் மார்க்கு. கஸ்டமர்னு கூட பார்க்காம எப்படி எகுறனா பாத்தியா? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் விடு. ஆனா ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறான். கேட்டா அவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான். மார்க்கு, உனக்கு இது மட்டும் தானே தெரியும்? மார்க்கு, பல தடவை இந்த கடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் நேர்லயே பார்த்துருக்கேன். தெரியுமா உனக்கு அவன் என்னென்ன பண்ணிருக்கான் தெரியுமா? டேய் இங்க வாடா.
என்னடா தூக்கம்? என்ன தூக்கம்? போ போய் வேலையை பாரு, போ. டேய் என்னடா இது? வேலையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையனை போட்டு கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க, அறிவில்லை உனக்கு? அதை கேட்கறதுக்கு நீ யாரியா? நான் யாரா? வாங்க சார், இவன் தான் சார். இங்க வா. சார் என்ன சின்ன பையனெல்லாம் கடைக்கு வேலைக்கு வச்சிருக்கியா? அடிக்கிறியா? சார் 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 இல்லை சார், இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். டேய் பல்லெல்லாம் பேத்துருவேன். இவ்வளவு நேரம் என் கண்ணு முன்னாடியே அந்த பையனை அடிச்சா இல்லையா நீ? இப்ப இல்லைன்ற? டேய் தம்பி, இந்த ஆளு டெய்லி ஒன்று அடிக்கிறாருல தம்பி, பயப்படாம சொல்றா. சொல்லுப்பா தம்பி, நாங்க இருக்கோம், பயப்படாம சொல்லுப்பா. சொல்லு தம்பி, இவர் ஒன்னு அடிக்கிறாராப்பா? இல்லன்னு சொல்லேன்டா. ஏய், என் கண்ணு முன்னாடியே மிரட்டுறியா நீ? சார் சரி, நீ அடிக்கிறது இருக்கட்டும், சின்ன பையனை எதுக்கு வேலைக்கு வச்ச? சட்டப்படி தப்பு தெரியுமா? சாரி சார். வக்கீல் வந்து கேட்டா திமிரா பதில் சொல்றியா நீ? வக்கீலா? அவரும் வக்கீல் தாயா. அவர்கிட்ட உன் வீரத்தை காட்டுறியா? ஐயோ சார், அவர் வக்கீல் எனக்கு தெரியாது சார், தெரியாம பேசிட்டேன் சார். சார், நான் வக்கீலோ இன்ஜினியரோ, இப்ப பிரச்சனை அது இல்ல. ஒரு சின்ன பையனை வேலைக்கு வச்சது சட்டப்படி தப்பு, அதுவும் இல்லாம அவனை அடிக்கிறது அதை விட தப்பு. சார் இப்ப பாருங்க அவனை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. டேய் நீலா, அதை காட்டுறான். இங்க பாருங்க சார். ஏய், இப்படியாடா அடிப்ப? சார் சார் இல்லை சார், சார் சார் இல்லை சார், சார் சார் வேணாம் சார், சார் அடிப்பியாடா? யோ, கடையில சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், சார் வாழ்க்கையை அதை நம்பி தான் சார், என் குடும்பம் இதை நம்பி தான் சார் இருக்கு சார், சார் என் குடும்பம் இதை நம்பி தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார், என் புள்ள குட்டிங்களாம் பழக்கணும் சார், மன்னிச்சிருங்க சார். சார் சார் அவனை விட்டுருங்க சார். அது எப்படா போலீஸ் வந்தோடனே நீ திருந்திட்ட? இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு திமிரா தெனவட்டா பேசுன, சாரை பார்த்தோன்னே இப்படி பம்புற? தெரியாம பேசிட்டேன் சார். இனிமே எந்த காலத்துலயும் சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கவே மாட்டேன் சார். எல்லா வேலையும் என் தலையில போட்டு நானே பண்றேன் சார். இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நீங்களும் ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த வாட்டி அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார், போயிட்டு போறான். ஏய், ஒழுங்கா இருக்கணும். வக்கீல் சார் சொன்னதுனால உன்னை விட்டுட்டு போறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். எடியா வண்டிய. சார் நீங்க வக்கீல் எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசிருக்க மாட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஏ எந்திரியா, எந்திரி எந்திரி போ. தம்பி 550 ரூபா கணக்கு வருது, 500 ரூபா கூடயே வச்சிருக்கேன், நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். இனிமே நீங்க வேலை பார்க்க வேண்டாம். இந்த அவனோட காசு 1000 ரூபாய், இதை வச்சுக்கிட்டு நல்லபடியா இரு, சரியா? மாஸ்டர் வேலை ஆளை விடுறா சாமி. என்னப்பா ஏன் அப்படி பாக்குற? அதானே, எங்களை ஏன்டா இப்படி மறைக்கிற? ஏன் தாத்தா, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் என் வேலையை கெடுத்துட்டீங்க? இனிமே யார் எனக்கு வேலை தருவா? டேய்,
உன்னை அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாத்தி உதவி பண்ணதுக்கு நீ சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா எங்களே கேள்வி கேட்கிற. அதானே ஏன்பா உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல. வந்தோமா டீய குடிச்சோமா போனோமான்னு இல்லாம ஏன் தாத்தா என் வேலையை கெடுத்து விட்டீங்க? ஏய் நீ இந்த வயசுல வேலைக்கெல்லாம் போக கூடாதுடா. நல்லா படிக்கணும், ஜாலியா விளையாடணும். நானு ஜாலியாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. டேய் அவன் உன்னை படுத்தின கொடுமைக்கு நீ இந்நேரம் எப்பயோ ஒளிஞ்சு ஓடி போயிருக்கணும். நீ என்னடானா அவன்கிட்ட அடி உதெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே இருக்க. மார்க்கு, எனக்கு என்னமோ இந்த பையன் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. படிக்க பயந்துகிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாரு தோர. நீங்க வேற. எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் ஓடி வர போறேன்? என்னப்பா சொல்ற? வீடு இல்லையா? இருந்தா நான் ஏன் அவர்கிட்ட அடி வாங்க போறேன்? அந்த ஆள் அடிக்கிற அடிக்கி நைட்டு எனக்கு பிரியாணி வாங்கி தருவாரு. உங்களால என் பிரியாணியும் போச்சு, வேலையும் போச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? சரிடா, நீ உங்க அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லலையா? எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே. என் அம்மா நான் பிறந்ததும் செத்து போயிட்டாங்களாம். என்ன ஃபீலிங்கா? நானும் இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த ஆளை நடிக்கும் போதெல்லாம் நான் சாமி கிட்ட அழுவேன். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் அதுவே பழகிடுச்சு தாத்தா. டேய் அப்போ உனக்கு யாருமே இல்லையாடா? இவர் என்ன செவுடா, நல்லா தானே காது கேக்குது. இவ்வளவு நேரம் அதை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா வீடு எதுவுமே இல்ல. நான் ஒரு அனாதை. ஓனர் தான் கடையில சேர்த்து சோறு போடுறாரு. இப்ப அதையும் கெடுத்து விட்டீங்க. இனி சாப்பாடுக்கு நான் எங்க தான் போறது? டேய் இப்போ உனக்கு என்ன வேணும்? தங்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதானே? ஆமா. எங்க வீட்டுக்கு வர்றியா? அப்போ வேலை? நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். தாத்தா வேலை செய்யாம யார் சோறு போடுவா? டேய் நான் போடுறேன்டா. சோறு மட்டும் இல்ல, உனக்கு தேவையான எல்லாமே செய்யறேன். உனக்கு என்ன புது ட்ரெஸ், விதவிதமா சாப்பாடு எல்லாமே வாங்கி தர்றேன். அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. நீ ஸ்கூலுக்கும் போலாம், அங்க ஜாலியா இருக்கும். வரியா? நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா, ப்ராமிஸா. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஓனர் மாதிரி திட்ட மாட்டீங்கல்ல, அடிக்க மாட்டீங்கல்ல? சேச்சே அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, நீ தைரியமா வா. என் வீட்டுல ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு தருவாங்க. அப்படியா? அப்ப இன்னைக்கே போலாமா? இப்பவே போலாம்டா. போலாம். ஆனா ஆனா என்னடா? உங்க பேர் என்ன? என் பேரு மார்க்கண்டையன், சுருக்கமா மார்க்குன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நான் உங்களை மார்க்குனே கூப்பிடட்டா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. டேய் நான் ஒருத்தர் இருக்கேன்டா, என் பேர்லாம் கேட்க மாட்டியா? நீங்களே சொல்லுங்க. என் பேர் நீலகண்டன். எல்லாரும் என்ன நீலுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என்னது நீலாவா? பொண்ணு பேரு மாதிரி இருக்கு. மார்க்கு எனக்கு ரொம்ப கொசும்பு பாத்தியா? உனக்கு ஏத்தாள் தான் பாப்பேன். சரி உன் பேர் என்ன? எனக்கு 4-5 பேர் இருக்கு. எதை கேக்குறீங்க? 4-5 பேரா? ஒன்னொன்னா சொல்லு பாப்போம். பொறுக்கி, தெண்டு சோறு, அனாதை, வாலு, இன்னொன்னு ரொம்ப மோசமான பேர் இருக்கு, அது வேணாம். டேய் இனிமே இதெல்லாம் உன் பேர் கிடையாது. உன் பேரு இனிமே சக்தி. இனிமே யார் உன் பேர் கேட்டாலும் சக்தின்னு சொல்லணும், சரியா? சரி மிஸ்டர் மார்க். மார்க்கே உனக்கு ஏத்தாள் தான் பாவேன். கூட்டிட்டு போ, உனக்கும் சீதாவுக்கும் நல்ல பொழுது போகும். சரி போலாமா? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன்.
நீலா நீ இங்கே இரு. நான் ஒரு தாத்தா வீட்டுக்கு போறேம்மா. இனிமே என்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. சக்தி ஆ போலாமா? போலாமா? வா. குடுறா குடுறா, நான் கொண்டு வரேன். வா. நீலா வா போலாம். போலாமா? நீ வாப்பா. இங்கதாப்பா. நிறுத்து நிறுத்து. வா. அம்மாடி, எவ்வளோ பெரிய மாடி வீடு. நான் இங்கேயே தங்க போறேன். நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி வா போலாம்.